ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சிறுச்சோளம் இட்லி எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். உளுந்து வந்து நான் ஒரு கப்பு உளுந்து ஊற வச்சுருக்கேன். 2 hours ஆயிடுச்சு ஊற வச்சுட்டு. இது நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் 2 வாட்டி வாஷ் பண்ணி மிக்சியில் போட போகிறேன். இது வந்து சோளம் ரவா, சிறுச்சோளம் இருக்கு இல்லையா, அது ரவா நான் வந்து வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் வந்து ரவா மாதிரி நம்ம இட்லிக்கு எப்படி ரவா பிடிக்குமோ அந்த மாதிரி பாருங்கள் ரவா பிடிச்சிட்டு வந்தேன். அப்புறம் வந்து ஜலிச்சிட்டோன்னே இன்னும் வேஸ்ட் ஏதாவது மேலே தோல் அந்த மாதிரிலாம் உம்மி இருக்கும்ல, நல்லா எடுத்துடலாம். ஜலிச்சுட்டு நான் மறுபடியும் இதுவும் ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா இது ஏற்கனவே நல்லா கழுவுனது தான். இன்னொரு வாட்டி இப்போ இப்படியே விட்டுட்டோன்னா ஒரு 5 minutesக்கு தண்ணி மட்டும் மேலே வந்துடும். அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த உளுந்து மாவு அரைச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம வந்து அப்படியே புளிக்க வைக்கணும். 5 மணி நேரம்லேருந்து 6 மணி நேரம். ரொம்ப நைட்டு ஃபுல்லாக வச்சிட்டோன்னா ரொம்ப புளிச்சிடும். காலையில் நம்ம வந்து அரைச்சி வச்சிட்டோன்னா ஈவினிங்கு இட்லி வைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். காலையிலனா ஒரு 10 மணி 11 மணிக்கு அரைச்சி வச்சிட்டோன்னா நம்ம ஈவினிங்கே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது வந்து எப்படி அரைக்கிறதுன்னு காமிப்பேன். நான் இது மிக்சியில் போட்டு நான் காமிக்கிறேன். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டிருக்கேன். தண்ணி வந்து நம்மளுக்கு முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஒரு கப்புக்கு 2.5 கப்பு வந்து நான் அந்த ரவா எடுத்துருக்கேன். ஒரு கப்பு உளுந்துக்கு 2.5 கப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து நம்ம இந்த மேலே பாருங்கள், இப்போது தண்ணி மட்டும் அப்படியே வந்துச்சு மேலேக்கு. இப்போ இது க்ளீன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம இது வந்து இப்படி பிழிஞ்சு இப்படியே போட்டுக்க வேண்டியதான். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம நைட்டில் வந்து ஒயிட் ரைஸு சாப்பிடாதவங்க இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இட்லி சாப்பிட்றதோட இந்த மாதிரி இட்லி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த சுகரு பிபி இருக்கவங்களெல்லாம் இப்போ நிறைய பேர் டாக்டர்ஸ் இந்த மாதிரி தான் மில்லட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. ராகி இட்லி, சோளம் இட்லி, கம்பு இட்லி இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். இது வந்து 4 இட்லி சாப்பிட்டா கூட நல்லா ஹெவியாக இருக்கும். நம்மளுக்கு பசி அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது. இப்போ இது ஃபுல்லாக நம்ம தண்ணி எல்லாம் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணணும். நம்ம உளுந்து கொஞ்சம் கட்டியாக அரைச்சிட்டோன்னா அப்போ அந்த வாட்டரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் ஆகிடுச்சா. இப்போ வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வாட்டர் எடுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அடியில். நம்ம முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கழுவி அடுக்கல்ல எடுத்துகிட்டு வெயிலில் நல்லா காய வச்சிட்டோன்னா மண் எதுவுமே இருக்காது. நம்ம தைரியமாக உளுந்து ஊற வைக்கும்போது இது கூட மறுபடியும் ஊற வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், கலர் கொஞ்சம் நம்மளுக்கு எல்லோயிஷாக ஒரு இட்லி வச்சிட்டோன்னா. இது வந்து நம்மளுக்கு ஒரு 4 பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம். நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு உளுந்து 2.5 கப்பு ரவா போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம ஈஸியாக 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ இந்த வாட்டர் லாஸ்ட்டு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை, இது பாருங்கள் அடியில்
இது ரவையில் எக்ஸ்ட்ரா வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவேன். நைட்டு வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். வாட்ரு மிக்ஸ் பண்ணும்போது இந்த வாட்ரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். இது நல்ல வாட்ரு தானே, எதுக்கு கீழே ஊற்றலாம். இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சிட்டோன்னா நான் தேவை இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் கட்டியாக தான் ஆகும் நம்ம மாவு புளிக்கும்போது. அப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ அரைச்சிட்டேன் இல்லையா, நைட்டுக்கு வந்து இட்லி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மத்தியானம் சிரிச்சோளம் ரவா உளுந்து அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல. இப்போ நல்லா பொங்கி வந்துச்சு, புளிச்சிச்சு மாவு. இப்போ இது இட்லி வைக்கலாம், எப்படி வரும் பார்ப்போம். உப்பு போட்டு வச்சுட்டேன். நான் கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour முன்னாடி உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேன். நல்லா புளிச்சு வாசனை வருது. இந்த ரொம்ப புளிக்கக்கூடாது, கொஞ்சம் மிச்சம் இருந்ததுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம 2 நாள் வச்சுக்கணுன்னா உப்பு போடாமல் புளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 2 நாள் வச்சுக்கலாம். இப்போ புளிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அது வந்து புளிப்பாக தான் இன்னும் புளிப்பேறிடும். சோளம் மாவு வந்து சீக்கிரமாக புளிப்பேறிடும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வந்து இருக்குது இட்லி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சிறுச்சோளம் இட்லி நல்லா ஒட்டாமல் எப்படி வந்துச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி தான் இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்து கழுவி ஆற வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு மிஷினில் ரவை அடிச்சிட்டோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம வந்து அந்த ரவை அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜலிச்சு வச்சுட்டோன்னு மேலே உம்மி ஏதாவது இருந்தால் அது போயிடும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் காமிச்சிட்டேன்ல, 1 கப்புக்கு 2.5 கப்பு ரவை போட்டு 5 மணி நேரம் புளிக்க வச்சிட்டோன்னா போதும். ரொம்ப புளிப்பானாலும் சாப்பிட முடியாது. இப்போ பாருங்கள் இட்லி எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ இதுக்கு வந்து நான் சைட் டிஷ் வந்து வடைக்கறி செஞ்சுருக்கேன். வடைக்கறியும் வெங்காயம் சட்னியும் செஞ்சுருக்கேன். பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் சட்னி, வடைக்கறி, சுட சுட சிறுச்சோளம் இட்லி சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சாப்பிடுங்க, ஹெல்த்து நல்லா வச்சுக்கோங்க. இது டயட்டுக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.